அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆள் தான் மேடம். நான் என்ன மேடம் நான் அப்பதான் மேடம் சொன்னேன் கலைக்கிறேன்னு. ஏன் மேடம் நீ விடல? கலைக்கிறது இல்ல, அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணீங்களே தப்பதான் மேடம். நான் ஒத்துக்கிறேன் மேடம். கடனை கொடுக்க மாட்டேன், நான் ஏத்துக்கிறேன். நான் படிச்சு சொல்றாங்களே யூஸ் பண்ணுங்க, அத பண்ணி தொலைக்க. நான் தான் அவளை தூக்கிட்டு போனேன். ஆமா நான் தான் வந்தேன். இப்ப என்னன்ற நான் அவளை தூக்கிட்டு போனேன் ரூமுக்கு. நீ வரல மேடம், வரல மேடம். நான் தான் போனேன். குழந்தைய பெத்து அதை கலைக்கிறேன்னு சொல்லி அத போய் ஆசிரமத்துல கொண்டு வரதுக்கு பேச்சு மெய் பேசினாலும் உண்மை வெளியே வந்துரும். உண்மை மட்டும் பேச்சு ஒரு மனசாட்சிக்கு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், சொல்லுங்க. நீங்க 2 பேரும் அந்த வயசு வந்தவங்க தானே, 3 பேர் புள்ள பெற்றிருக்கல நீ. சரி, அங்க போனீங்க, அட்ராக்ட் ஆனீங்க, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்தது, எல்லாம் ஓகே. அதான் படிச்சு எல்லா இடத்தையும் சொல்றாங்களே யூஸ் பண்ணுங்கன்னு, அதை பண்ணி தொலைக்க வேண்டியதானே. அதான் குழந்தை இப்படி கஷ்டப்படாது இல்ல. அதான் மேடம் தப்பான்றான் இவன். சொல்றான் மேடம் நான் இன்னும் யூத்து, நான் இன்னும் கல்யாணம் யார் வந்து பொண்ணுங்களை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ண மாதிரி தான் இருப்பேன். நான் வந்து அதே பையன், நீ கிளவிடி, நீ கிளவி.